ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாயா ஒரு சாமியாரை போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த வைரம் இப்போ உங்கள் வீட்டில் கிடையாது, அது ஒரு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுட்டு தான் இருக்குது, அதுதான் இந்த வைரத்தை காவல் காத்துட்ருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நான் உடனே அந்த வைரத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்படி நீங்கள் நினச்ச மாதிரிக்கெல்லாம் அந்த வைரத்தை உடனே எடுத்துட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய சில பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே மாயாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ சவுந்தர் பாண்டி கேட்குறாங்க, இப்போ என்னக்கா பண்ணுறது, வைரம் இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இது எப்பவுமே அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு தான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், அதுதான் அந்த சாமியார் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு இருக்காருல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா அவங்க கோயிலுக்கு வரவும் அப்போ அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னை பற்றின உண்மையை நான் எப்படி சொல்லது முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். சூர்யாவுக்கு நான் யாருன்னு தெரியாமையே அவர் மாறி நினைப்பிலேயே இருந்துட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் தான் உங்கள் மாறி அப்படின்னு உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ யம தர்ம ராஜாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே துர்கா இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. யம தர்மராஜா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்கிறீங்க, அதனால என்னால் உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவர் எப்பவுமே மாறி நினைப்பிலே இருந்துட்டு இருக்கிறாரு, நான் தான் உங்கள் மாறி அப்படிங்கிற உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரிக்கே அவர் மாறி நினைப்பிலே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவர் மாறி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு, ஆனால் நான் தான் உங்கள் மாறின்னு சொல்ல முடியாமல் தவிக்கிறேன்னு, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நான் இப்படி துர்காவாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் மனசை என்னை ஏற்றுக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே யமதர்ம ராஜாவும் அவங்க ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. என்னது, நான் என் கஷ்டத்தை கூட சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ யமதர்மராஜோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத துர்கா, அதுக்கு தான் ஒரு வழி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு துர்கா கேட்கும்போது, ஆமாம் நீ மாறி தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சுது சூர்யா கிட்ட அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ நான் இப்போயே நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்லிடட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை அப்படி சொன்னாக்கி கண்டிப்பாக உன்னுடைய கதை முடிஞ்சு போயிடும், நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கும்போது, உடனே என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா பார்த்துட்டு இருக்கும்போது, உங்கள் வீட்டில் தேவி அம்மா வச்ச ஒரு வைரம் உங்கள் வீட்டில் இருக்கிறது உண்மை உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வைரத்துக்காக தானே மாயா உன் கதையே முடிச்சா, அது உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அந்த வைரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு தான் என்னுடைய கதையை அந்த மாயா முடிச்சா அப்படிங்கும்போது, இப்போ அந்த வைரம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த வைரத்தை பாதுகாக்க சொல்லி தேவி அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, அது பொக்கிஷமாக நானும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ நடந்துருச்சுது, அப்போ அந்த வைரம் இப்போ வீட்டில் இல்லைன்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த வைரம் இப்போ வீட்டில் இல்லை, உண்மையை சொல்ல போனால் உன் குடும்பத்தை சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டுட்டு போனது அந்த வைரம் தான், இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த வைரம் உங்கள் வீட்டில் இல்லாதனால தான் இப்படி சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ அந்த வைரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணுறதுக்கு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, இப்போ அந்த வைரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த வைரத்தை உன் கையால் நீ எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போயிட்டு சில பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த வைரத்தை உன் உள்ளங்கையில் வச்சுருந்து, அதுக்கப்புறமா நீ சூர்யா கிட்ட நீ தான் மாறிங்கிற உண்மையை நீ சொன்னாக்கி கண்டிப்பாக உன்னுடைய உடம்புக்கும் உன்னுடைய உயிருக்கும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறி அதாவது துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போமே அந்த வைரம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சூர்யா கிட்ட நான் தான் உங்கள் மாறிங்கிற உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிக்கு அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ அந்த வைரம் நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்றுட்டு தான் இருக்குது, அது பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது அதுகிட்ட இருந்து நீ எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த மாயாவும் சும்மா இருக்க மாட்டா, அந்த மாயாவும் அந்த வைரம் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளும் கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்கி இருக்கிறா, அவளுக்கு முன்னக்குட்டி நீ இந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்துடணும், ஆனால் அதை லேஸ்பட்ட காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள்
சூர்யா கிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்கிறதுக்காக ஒரு வழியும் சொல்லி இப்போ என்னென்னா அதுக்கு ஒரு தடுங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்ன இருந்தாலும் சரி தான், நான் அந்த வைரத்தை நான் எப்படியாவது நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க யமதர்மராஜாவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, துர்கா அது எப்படி எடுத்துகிட்டு வரும்னு சொன்னோம்னா அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணணும், அந்த பூஜைகள்லாம் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்குமா, அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை செய்து அந்த வைரத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சூர்யா சார்கிட்ட வந்து நான் தான் உங்களுடைய ஒய்ஃப் மாறி அப்படின்னு உண்மையை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அவர் கூட சேர்ந்து நான் வாழணும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புருஷனும் என் பிள்ளைங்களும் என் கண் முன்னாடியே இருந்தப்பும் கூட என்னால் வந்து நான் தான் வந்து மாறிங்கிற உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறது எனக்கு தான் தெரியும், அதனால அந்த கஷ்டத்தை நான் போக்கணும், அதுக்காக நான் என்ன பூஜைனாலும் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து யமதர்மராஜா உங்கள் ஒய்ஃப் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ வந்து சூர்யா கூட சேர்றதுக்காக நீ வந்து என்ன பூஜைனாலும் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பூஜைகள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாறி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, அந்த பூஜைகள்லாம் பாதியிலே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் சரி தான், நீ தான் மாறிங்கிற உண்மையை வந்து கடைசி வரைக்கும் சூர்யா கிட்ட சொல்லவே முடியாது, அதனால் இந்த பூஜையை ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வந்து எந்தவித தடுங்களும் இல்லாமல் நீ செஞ்சு முடிக்கணும், அப்போ தான் அந்த வைரம் உன் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே துர்கா சொல்கிறாங்க, எவ்வளோ கடுமையாக கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பூஜையை செய்து முடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அங்கேருந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா நினைக்கிறாங்க இந்த வைரத்தை எப்படியாவது எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சாமி, அந்த வைரம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கும்போது நான் தான் வந்து சில பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது தெரியும்னு சொல்லி நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்கா வந்து அந்த வைரத்தை எடுத்துருவாங்களா, சூர்யா கிட்ட நான் தான் உங்கள் மாறி அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லிடுவாங்களா, மாயா அதுக்கடையில் என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.